விஜய் அவர்களுடைய அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கம் என்று சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவும் சேர்ந்து அமைக்க வேண்டும் என்று ஒரு திருமாவளவன் சொன்னதும், திருமாவளவன் தானே முதலமைச்சராவேன் என்று சொன்னதும், அடுத்த 10 அல்லது 15 வருடங்களுக்கு விஜய் நீடித்திருப்பார் என்ற எண்ணம் மறந்து விட்டது. அதனால்தான் எல்லா எம்எல்ஏக்களும் தமிழ் வெற்றி கழகத்திற்கு வருகிறார்கள், அதிமுகவை விட்டுவிட்டு. இன்று காலை கூட ஒரு எம்எல்ஏ வந்துட்டார் கேள்விப்பட்டேன். அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு சொல்றாரு, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு. ஒரு நாள்ல தான் ஆச்சுங்க அரசாங்கம் எடுத்துட்டு. 4 நாள் 5 நாள் கூட ஆகல. இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும் விசிட் பண்ணிருக்காரு அந்த கோயம்புத்தூர் ஏரியா அந்த ரேப் நடந்து. ஆக மொத்தம் அரசாங்கம் செய்து கொண்டு வருகிறது. அரசாங்கத்திற்கு அவர் பெயர் கொண்டு வந்து பொய்க்கால் குதிரை அரசாங்கம் என்றெல்லாம் சொல்லி, குதிரை பேரம் என்றெல்லாம் சொல்லி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், இருக்கக்கூடிய ஐஏஎஸ் IPS அதிகாரிகள், முக்கியமான ஒரு பின்னணிகள் எல்லாருமே அந்த திமுக ஈகோ சிஸ்டம் ஒண்ணு இருக்குல்ல, அதனுடைய நஷ்டம் லாபம் தான் விஜய் அனுபவிக்கிறார். வெள்ளிக்கிழமை பிரைம் மினிஸ்டர் பார்க்க வரப்போறாரு விஜய். அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு விஜய். தனக்கு பிரீஃபிங் வாங்கிக்கிறாரு. ஒரு ஆபீசர் பக்கத்தை வச்சுக்கிறது கிடையாது. அது நம்பிக்கை இல்லை என்பது தெரியும். ஆக மொத்தம் திமுகவுடைய ஈகோ சிஸ்டம், இதை விஜய் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அதனால தான் அவங்க பொய்க்கால் குதிரை என்றாங்க, இதுன்றாங்க. அதிமுக திமுக எம்பிக்கள் அமளி செய்வார்கள். தமிழகத்தில் ஒரு போராட்டத்தை உண்டாக்கி, நேற்று பாருங்க நர்ஸ் போராட்டம், பஸ் போராட்டம், அந்த மாதிரி போராட்டத்தை உருவாக்கி பொதுமக்களிடையே ஒரு கசப்பை உண்டாக்க வேண்டும், விரோதியாக காண்பிக்க வேண்டும் விஜய் என்பதுதான் திமுகவுடைய அதிமுகவுடைய எண்ணமாக இருக்கும். 6 எம்எல்ஏ டிஎம்கேல இருந்து அசம்பிளி ரிசைன் பண்ண போறாங்களாமே. எந்த அரசியல்வாதியும் ஓய்வு பெறுவதில்லை, எந்த அரசியல் கட்சியும் நிராகரிப்பது, எந்த அரசியல் கட்சியுடைய சிம்பலும் இது பண்றது. 3 நாள் தான் இருக்கு. CV சண்முகம் உள்பட அவர்கள் ஒன்னும் மன்னிப்பு கேட்டுவிட்டு எடப்பாடி பழனிசாமி சேரவில்லை என்றால் அவர்கள் பதவி தானாக போய்விடும். ஆனால் ஸ்பீக்கர் கையில் தான் இருக்கு, பிரபாகர் கையில. கிரெடிட் கார்டு ஓவர் ஜியூவா, மல்டிபிள் EMI ஸ்ட்ரெஸ். இனி ஒரே EMIல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் EMI. ஐயா வணக்கம். தமிழ்நாட்டில் கோடை வெயிலை விட இந்த அரசியல் காலம் தான் நாளுக்கு நாள் சூடுபிடித்துக் கொண்டிருக்கு. அதிமுக சேர்ந்த 3 MLAக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு டிவிக்கில் இணைஞ்சிருக்காங்க. இதை குதிரை பேரமா பாக்குறீங்களா, இல்ல EPS மீது உள்ள அதிருப்தியா பாக்குறீங்களா ஐயா? தமிழகத்தினுடைய வெற்றியை கண்டுபிடிக்க யாராலும் முடியவில்லை. அது நடுவே அனைத்து MLAக்களும் இங்கிருந்து அங்கு போவது, அங்கிருந்து இங்க போவதனுடைய காரணம் என்ன என்று கேட்டால், விஜய் அவர்களுடைய அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கம் என்று சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவும் சேர்ந்து அமைக்க வேண்டும் என்று ஒரு ரீதியில் திருமாவளவன் சொன்னதும், திருமாவளவன் தானே முதலமைச்சராவேன் என்று சொன்னதும், இந்த குழப்பத்திற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் ஒன்றாக நான் பார்க்கிறேன். அடுத்த 10 அல்லது 15 வருடங்களுக்கு விஜய் நீடித்திருப்பார் என்ற எண்ணம் மறந்து விட்டது. அதனால்தான் எல்லா MLAக்களும் தமிழ் வெற்றி கழகத்திற்கு வருகிறார்கள், அதிமுகவை விட்டுவிட்டு. இன்று காலை கூட ஒரு MLA வந்துட்டார் கேள்விப்பட்டேன். 5 பேர் வரப்போறான்னு கேட்டேன். நாளன்னைக்கு DMKல இருந்து 2 பேர் வரப்போறான்னு கேட்டேன். அப்புறமா இதெல்லாம் பண்ணிட்டு காங்கிரஸ் தமிழ் வெற்றி கழகத்தை கையை விட்டுடும். அவங்க அங்க இருக்கிற 5 பேர் இங்க வந்துருவாங்க. போக போக பாத்தீங்கன்னா தமிழர்கள் மக்களுக்கு நடுவே தமிழ் வெற்றி கழகத்தினுடைய ஒரு வெற்றியை தடுக்க வேண்டும், சட்ட ரீதியாக தடுக்க வேண்டும் என்றெல்லாம் பல எதிர்கட்சிகள் செய்வது நியாயம். அதுதான் ஜனநாயக முறை. ஆனால் 6 மாசம் கொடுக்கணும்னு சொன்ன சீஃப் மினிஸ்டர், முதல்ல இருந்த சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் இப்ப 6 நாள்லயே ஆரம்பிக்கிறாரு தெரியல. அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு சொல்றாரு, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு. ஒரு நாள்ல தான் ஆச்சுங்க அரசாங்கம் எடுத்துட்டு. 4 நாள் 5 நாள் கூட ஆகல. இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும் விசிட் பண்ணிருக்காரு அந்த கோயம்புத்தூர் ஏரியா அந்த ரேப் நடந்த இடத்துக்கு. ஆக மொத்தம் அரசாங்கம் செய்து கொண்டு வருகிறது. அரசாங்கத்திற்கு அவர் பெயர் கொண்டு வந்து பொய்க்கால் குதிரை அரசாங்கம் என்றெல்லாம் சொல்லி, குதிரை பேரம் என்றெல்லாம் சொல்லி திசை திருப்பி பொதுமக்கள், இதுக்கெல்லாம் ஒரு பெரிய காரணம் ராஜேஷ். ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க தயவு செய்து மனசுல வச்சுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய IAS IPS அதிகாரிகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பின்னணிகள் எல்லாருமே அந்த திமுக ஈகோ சிஸ்டம் ஒண்ணு இருக்குங்க, அதனுடைய நஷ்டம் லாபம் தான் விஜய் அனுபவிக்கிறார். விஜய்க்கு சிலதெல்லாம் அவருக்கு சொல்லி கொடுக்கணும், சொல்லி கொடுத்து. ஆனா என்ன பொறுத்த மட்டும் நான் பல சீஃப் மினிஸ்டர்ஸ் பர்சனலாவே தெரியும். ஐயா கருணாநிதி அவர்களையும், ஐயா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எல்லாம், ஐயா எடப்பாடி அவர்கள், அவங்க எல்லாம் ஆபீசர்ஸ் பக்கத்துல வச்சுன்னு பேசுவாங்க, மினிஸ்டர்ஸ் பக்கத்துல வச்சுன்னு பேசுவாங்க. இவருக்கு நல்ல கான்பிடன்ஸ் இருக்கிறதுனால விஜய் அவர்கள் பக்கத்துல ஆபீஸ் வைக்கச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா அவர் சந்தேகம். இன்னும் இந்த DMK ஆபீசர்ஸ் இருக்காங்க நிறைய பேர், அந்த ADMK மைண்டட் ஆபீசர்ஸ் இருக்காங்க. அதை தவிர ராஜேஷ், தங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால்,
தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள், நான் 6 மாநிலத்தை சேர்த்து சொல்றேன், தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி உள்பட நான் சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் கிடைச்ச ஒரு நார்த் இந்தியன் ஆபீசர்ஸ் எல்லாம் RN ரவி அவர்கள் மந்திரி கவர்னராக இருந்த பொழுது திமுக அரசாங்கத்தில் அவங்க எல்லாம் போய் சொல்லியிருக்காங்க, சார் இங்க வந்து நார்த் சவுத் டிவைட் இருக்கு சார். ஆக மொத்தம் விஜய்க்கு ஒரு பல பிரச்சனைகள் நடுவே அவர் சிக்கி கொண்டு தவிக்கிறார். விஜய் அவர்களுக்கு ஒரு ஒரு அணுகுமுறை அவர் செய்கிறதுக்கு ஆபீசஸ் பக்கத்துல வைக்காத டிஸ்கஸ் பண்றதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், அசோசியேட்டட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அதே மாதிரி ஃபிக்கி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தாங்க. ஒரு 10 நாளா பார்த்துட்டு இருக்காங்க. பட்ஜெட்டுக்காக என்ன பண்ணணும், நாட்டு வெள்ளிக்கிழமை பிரைம் மினிஸ்டர் பார்க்க வரப்போறாரு விஜய், அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு விஜய். தனக்கு பிரீஃபிங் வாங்கிக்கிறாரு. அப்போ ஒரு ஆபீசர் பக்கத்தை வச்சுக்கிறது கிடையாது. அது நம்பிக்கை இல்லை என்பது தெரியும். ஆக மொத்தம் திமுகவுடைய ஈகோ சிஸ்டம் ஸ்டில் ப்ரிவைலிங் இன் மீடியா அண்ட் ஆபீசர்ஸ். இதை விஜய் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால தான் அவங்க வந்து பொய்க்காக குதிரைன்றாங்க இதுன்றார். என்னதான் இருந்தாலும் 13, 14 தேதி வாக்கில் ஜூன் மாதத்தில் தமிழக சட்டசபை கூடும் பொழுது அதிமுக திமுக எம்பிக்கள் அமளி செய்வார்கள். தமிழகத்தில் ஒரு போராட்டத்தை உண்டாக்கி, நேற்று பாருங்க நர்ஸ் போராட்டம், பஸ் போராட்டம், அந்த மாதிரி போராட்டத்தை உருவாக்கி பொதுமக்களிடையே ஒரு கசப்பை உண்டாக்க வேண்டும், விரோதியாக காண்பிக்க வேண்டும் விஜய் என்பதுதான் திமுகவுடைய அதிமுகவுடைய எண்ணமாக இருக்கும். இதையெல்லாம் அவர் ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டும். ஜனநாயகத்தில் எது ஒண்ணா நடக்கும், எதையும் சமாளிக்க வேண்டிய நிலைமை இருக்கும். வீக்கெண்டு சர்க்கார், வீக்கெண்டு கவர்மெண்ட் அப்படிலாம் தொடர்ந்து எனக்கு என்ன பொதுமக்களால் 108 பேருக்கு கொடுத்துருக்காங்களா சார்? அவங்களுக்குன்னா 57 பேர் 47 பேர் தான் சார் கொடுத்துருக்காங்க. ஜனங்க, பொதுமக்கள், 4 கோடி மக்கள். ஸோ அதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர வேண்டும். விஜய் செய்வது சரியாகத்தான் இருக்கிறது. காரணம், இன்று கூட டெல்லியில் தமிழக நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ராஜ்யசபாவில் பாஜக எப்படி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறது? பிஜு ஜனதா தள் கட்சியிலிருந்து ஒரு எம்பி ராஜினாமா செய்து விட்டார், ராஜ்யசபா எம்பி. அவர் இன்று பாஜகவில் சேர்ந்து விட்டார். அடுத்த மாசம் அவர் வந்து நேர ராஜ்யசபாவுக்கு பிஜேபி சைட்ல இருந்து வந்துடுவாரு. ஆக மொத்தம் பிஜேபி வந்து இந்த வருட கடைசியில் டீலிமிட்டேஷனை பற்றியும் 2029 எலெக்ஷனை பற்றி தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை தேடிக்கிறாங்க. பாஜக செய்யும் போது ஏன் அதிமுக வந்து சொல்லல? பாஜக செய்யும் போது ஏன் வந்து நம்ம விஜய் செய்யக்கூடாது? ஐயா, மேலும் 15 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு டிவிக்கில் இணைய உள்ளதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. இதே போன்று சென்றால் அதிமுகவின் எதிர்காலம் என்னவாகிறது? சின்னம் முடங்க வாய்ப்பு இருக்கு ஐயா? பொதுமக்களிடையே அதிமுகவிற்கு என்று ஒரு எண்ணம் இருக்கிறதுங்க. ஜனநாயகத்தில் எது ஒண்ணு நடக்கலாம். இப்ப நான் கேள்விப்படுறேன், 6 எம்எல்ஏ வந்து டிஎம்கேல இருந்து ரிசைன் அசம்பிளி ரிசைன் பண்ண போறாங்களாமே. அது திமுக கரைஞ்சிருமா? ஒரு எல்லாம் எஸ்டாப்ளிஷ்டு கட்சிகள், எந்த அரசியல்வாதியும் ஓய்வு பெறுவதில்லை, எந்த அரசியல் கட்சியும் நிராகரிப்பது, எந்த அரசியல் கட்சியுடைய சிம்பலும் இது பண்றது. 27 வருஷம் கழிச்சு பாஜக டெல்லியில கார்பரேஷன் வந்திருக்குங்க. அதை தவிர 55 வருஷம் கழிச்சு காங்கிரஸ் இன்னைக்கு பதவியில வந்திருக்கு சென்னையில, தமிழ்நாட்டுல. அந்த விஸ்வநாதன் பாருங்க, 10 வருஷம் ஒண்ணுமே இல்லை, அவர் தடால் வந்திருக்காரு. ரேவந்த் ரெட்டி மூலமா சப்போர்ட்ல அவருக்குள்ள வந்துட்டார். அவர் கூட ராஜினாமா செய்து தாவேக்காவில் சேருவார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட காங்கிரஸ் இருந்து ராஜினாமா செய்து விட்டு நேர வந்திருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஏற்கனவே சொன்னாங்க பாருங்க, மே மாதம் 5ஆம் தேதியே 106 பேர் நாங்க ரிசைன் பண்ணிட்டு புதுசா எலெக்ஷன் வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம்னுட்டு. அந்த மாதிரி எலெக்ஷன் வச்சு 200 சீட் ஜெயிப்பாருங்க விஜய். சோ நீங்க கேட்ட கேள்விக்கு அதிமுகவை யாராலும் கரைக்க முடியாது, ஒழிக்க முடியாது. எம்எல்ஏக்கள் போனா 4 நாள் கழிச்சு வராங்க. அதுதான் என்னுடைய கருத்து. ஐயா, இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளுக்கு மீண்டும் இடைத்தேர்தல் வரும். இந்த இடைத்தேர்தல் வந்து எந்த கட்சிக்கு சாதகமா இருக்கும், எந்த கட்சிக்கு பாதகமா இருக்கும் ஐயா? இது வந்து விஜய்க்கு சாதகமாக இருக்கும், போக போக விஜய்க்கு பாதகமாக இருக்கும். சட்டமன்றத்தில் விட நீதிமன்றத்தில் போனால் அது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும். எது இருப்பினும் அதிமுகவில் மீண்டும் பல எம்எல்ஏக்கள் போய் சேருவதனால் அவர்கள் தங்களுடைய பதவியை காத்து வைக்க முடியும். இந்த 3 நாள் தான் இருக்குங்க. இந்த 15 நாள் டைம் வேணுங்க அவங்களுடைய மைண்டை மாத்திக்கிறதுக்கு. அந்த சட்டத்தை இருக்கு, இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இப்ப CV சண்முகம் உள்பட அவர்கள் ஒன்னும் மன்னிப்பு கேட்டுவிட்டு எடப்பாடி பழனிசாமி சேரவில்லை என்றால் அவர்கள் பதவி தானாக போய்விடும். ஆனால் அது ஸ்பீக்கர் கையில் தான் இருக்குது. இப்ப பிரபாகர் கையில வந்து போட்டாரு வச்சுங்க, கைது போட்டாருன்னா அது கோர்ட்ல போய் மாத்திக்கணும்.
கோர்ட்ல ஒரு 2-3 வருஷம் இழுக்கும். அது தாவேகாவிற்கு எதிராகத்தான் போகும். சிவசேனா கேஸ்ல அந்த மாதிரி தான் இருந்தது. மீதி அரசாங்க கேஸ்லயும் சுப்ரீம் கோர்ட் ஸ்பீக்கருக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா அசம்பிளியை பொறுத்து மட்டும் ஸ்பீக்கர் தான் முக்கியங்க. அவர் பண்ற டிசிஷன். அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பிஎஸ் பாண்டியன் சொன்னாரு எனக்கு வானலாவிய பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் மனசுல வச்சுன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப் டைம் தான் நான் பார்க்கிறேன். தமிழ் வெற்றி கழகத்திற்கு எதிர்நீச்சல் போட வேண்டிய நிலைமை வந்து விட்டது. நான் கேள்விப்படுகிறேன் முதலமைச்சர் நாளைக்கு டெல்லிக்கு வரப்போறாருன்னுட்டு. அதிலிருந்து என்னென்ன திருப்பங்கள் இருக்குமோ என்றெல்லாம் யோசிக்கலாம். நாளை முதலமைச்சர் டெல்லி வந்த பிறகு தங்களுடன் நான் பேசுகிறேன் ராஜேஷ். ஐயா, மீண்டும் அடுத்த நேர்காணல் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.